மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள். நேற்றைக்கு முன்தினம் கமலா என்பவர் ஒருவர் பாடியனூரில் மழைநீர் கால்வாய் தோண்டுகின்ற பள்ளத்திலே விழுந்து உயிர்ந்ததாக செய்திகள் வந்தது. மாநகராட்சி அதை இல்லை என்று மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அது மழைநீர் கால்வாயிலா அல்லது மின்கசிவிலா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்ற நிலையில் இப்படி எங்கெல்லாம் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றதோ அதேபோல் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் பாதுகாப்புக்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். என்றால் பருவமழை காலம் தொடர்கின்ற சூழ்நிலையால் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த அவையில் நான் பேரவைத் தலைவராக அவையின் கவனத்தை ஈர்க்கின்றேன். உறுப்பினர் ராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாசநல்லூரில் தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட்ஸில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களை லே ஆஃப் என நிறுவனம் ஒட்டியிருப்பதால் அந்த பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கி மற்றும் பிஎஃப் நிலுவைத் தொகை ஒரு 60 தொழிலாளர்களுக்கு 18 மாதமும் 50 தொழிலாளருக்கு 40 மாத பிஎஃப்பும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஊதிய நிலுவை ஒரு 50 தொழிலாளர்களுக்கு கேரண்டி 25 ரூபாய்க்கு என மொத்தமாக 2,71,38,000 ரூபாய் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து 10 நாளுக்கு மேற்பட்டு பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் போராட்டத்தில் தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு துறை அமைச்சர் அவர்கள் நேரில் சென்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 11/8/2026 அன்று எனது கோரிக்கையை ஏற்று மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே என்று நன்றி சொல்லிட்டீங்க. இல்லை, எனது கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பை வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி டெல்டா பகுதியில் மிகப்பெரிய அளவில் கடும் வறட்சி நிலவுகிறது. ஜூன் 12 தண்ணீர் திறந்திருக்க வேண்டும். அப்படி திறக்காத காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் குடி தண்ணீருக்கே மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது. விவசாயம் மழைக்காலம் வர இருக்கிறது. பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக வேண்டும். எனவே மேட்டூர் அணையில் குறிப்பிட்ட அளவிற்கான திறப்பதற்கான தண்ணீர் இருக்கிறது. உடனே மேட்டூர் அணை திறக்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை கேட்டு. உறுப்பினர் ரவி மனோகரன் அவர்கள். உறுப்பினர் ரவி மனோகரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழனி சட்டமன்ற தொகுதியில் ஆயக்குடியில் அரசு மாணவர் விடுதி புதுசாக கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பியுள்ளேன். அதற்கு அமைச்சர் கட்டி கொடுப்பதாக சொல்லியிருக்கார். அவர் பதிலுக்கு நன்றி. மேலும் அதுபோல் 5 இடங்களில் பழனி சட்டமன்ற தொகுதியில் கொடைக்கானல், வெள்ளப்பட்டி, பழனியில் இன்னொன்றும் இருக்கிறது. அதுவும் சீரமைக்க வேண்டும். கழிப்பிடங்களும் சரி செய்ய வேண்டும். அதிகமாக ஆதிவாசிகள், பழங்குடியினர், ஆதிரார் வாழக்கூடிய இந்த பழனி சட்டமன்ற தொகுதிக்கு அமைச்சர் பாக்கியுள்ள இடங்களுக்கும் சீர் செய்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கடந்த வாரம் திருமுத்தி மலையிலிருந்து வண்டல் மண் அனுமதிற்காக நான் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் நீங்கள் அனுமதித்தீர்கள். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து அனைத்து விவசாயிகளும் மண்ணள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் கடந்த வருடங்களுக்கு முன்னால் அளவீடாக ஒரு ஏக்கருக்கு 90 கனமீட்டர் என்ற அளவில் அனுமதித்து அதனுடைய குவான்டிட்டியெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அனைத்து விவசாயிகள் எடுக்கணும்னா அதை ஃப்ரீ பண்ணுங்க. மண்ணே நம்ம ஃப்ரீன்னு கொடுக்குறோம். அதனால ஃப்ரீயாக எவ்வளவு இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா அதிகமாக இருக்கிற லேண்ட் இருக்கிறவங்க 50 ஏக்கர் 100 இருக்கிறவங்க இல்லை நீங்கள் செய்தியை சொல்கிறதுக்கு இல்லை, இது குறித்து கவனத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முடிங்க. இல்லை, அதைத்தான் கவனத்துக்கு கொண்டு வரதை சொல்கிறேன். அதனால் எப்படிங்கன்னா 50 ஏக்கர் இருக்கிறவங்கள வாங்கும்போது அவங்க எடுக்கிறதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகும். 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. அதனால் அனுமதித்த குவான்டிட்டி முடிஞ்சதுன்னு அவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லாமல் இருக்குது. அதனால் உடனே தலையிட்டு இந்த வாரமே அடுத்த நாள் இன்றைக்கே உத்தரவு போட்டிங்கன்னா சரியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பிஏபி பாசனத்தில் 2வது 3வது மண்டலத்துக்கு தண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை இல்லை. இப்போ அந்த வாய்க்கால தூர்வாரருக்கு 14.98 கோடி நீங்கள் பரிசீலனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை உடனே அனுமதித்ததன் தடவை 8 சுற்று நீர் விடணும். 2 மினிமம் 8 to 10 சுற்று. இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. உயிர் தண்ணீர் தான் விட முடியும். ஏன்னா 4 லட்சம் ஏக்கரே. உறுப்பினர் மூவி கருப்பையா அவர்கள். போதுங்க.
இல்லை அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை இல்லை நீங்கள் சொல்றது உன்னிப்பாக கவனித்து அமைச்சர் கவனத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். மதுரை மோவி கருப்பையா அவர்கள் அலங்கநல்லூர், சோழவந்தான், வாடிப்பட்டி, பாலமேடு ஆகிய 4 பேரூராட்சிகள் உள்ளன. அதில் பெருமளவில் குப்பைகள், கழிவுநீர்கள் செல்லக்கூடிய சரிவர பாதைகள் இல்லை. எனவே மேற்கூறிய பேரூராட்சிகள் நமது தளபதி அவர்களுடைய நல்லாட்சியில் எந்த குறைபாடுகள் உள்ளன என்பதை அறிந்து அனைத்தையும் சரி செய்து மக்களுக்கு தேவையற்றை செய்து கொடுக்க வேண்டும். என் குப்பைகளை கொட்ட தனியாக இடம் கண்டறிந்து அதனையும் நமது தளபதி அவருடைய அரசு செய்து கொடுக்க முன்வரும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். உறுப்பினர் லதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் கொள்ளிடமாற்றின் உபரி நீர் கடலில் கலக்காமல் இருப்பதற்கு ஆதனூர் குமாரமங்கலம் இடையே 495 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை பாலம் கட்டப்பட்டு பணிகள் முடிந்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை திறக்கப்படவில்லை. எனவே கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட அந்த தடுப்பணை பாலத்தை அரசு உடனடியாக திறக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை அந்த தாளை கையில் வச்சுட்டு அதை மட்டும் படிங்க. சரி. டெல்டா பகுதியில் பிரிட்டிஷ்காரர் காலத்தில் கட்டப்பட்ட விவசாயத்திற்கு அடிநாதமாக விளங்குகிற கீழ்குமிழிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பழுதடைந்து கொண்டே இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலே கட்டப்பட்ட நீர்க்குமிழிகள் என்பதனால் அது ஒன்றன் பின் ஒன்றாக சரி செய்யப்பட வேண்டும். அந்த கட்டுமானங்கள் எல்லாம் வெறும் செங்கல்லாலும் சுண்ணாம்பு காரையாலும் மட்டுமே ஆகியிருக்கிறது, காங்கிரீட்டே கிடையாது. எனவே உடனடியாக அதனை சரி செய்து கொடுப்பதற்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். உறுப்பினர் முனிரத்னம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொன்னால் தோட்டநாவல், ஆலஞ்சேரி, பேரணங்கல்லூர், பழத்தோடு, பழவேரி, மாகரல் போன்ற பகுதியில் நிறைய கல்குவாரிகள் இருக்குது. அதனால் விபத்துகள் அதிகப்படியாக ஏற்படுகிறது. அங்கங்கே விவசாய நிலங்களில் இந்த கற்கள் விடுது, பாதிப்பு ஏற்படுது. அதனால் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு அமர்கிறேன். நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மீதி நாளைக்கு உறுப்பினர் வைத்தியலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூரில் வடக்கு தேவி சாலையில் அருணாச்சலம் என்பவருடைய டீ கடையில் கேஸ் கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 16 பேர் மருத்துவமனைக்கு சென்று 7 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. 10 பேர் இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க. அவர்களுக்கு அரசு 2,10,000 ரூபா நிதி கொடுத்துருக்காங்க முதல் கட்டமாக. அதை கூடுதலாக, ஏன்னா எல்லா அன்றாட கூலிகள் ரொம்ப ஏழ்மை நிலை, வறுமைக்கு கீழே உள்ளவர்கள், அவர்களுக்கு அரசு உதவித்தொகை அதிகமாக வழங்குமாறு அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் ரகுபதி அவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டிய அந்த சம்பவத்தின் போது அந்த பகுதியினுடைய கலெக்டர் நேரில் சென்று அந்த குடும்பங்களை சந்தித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவான் நேரில் போய் அவர்கள் தேவைப்படக்கூடிய எல்லா உதவிகளையும் விரைந்தும் துணிந்தும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மேற்கொண்டு அந்த உதவிகளும் அந்த கோரிக்கையும் கலந்தாலோசித்து சீராய்வு செய்யப்பட்டு அவர்கள் தேவைப்படுகிற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தேவைப்படுகிற அத்தனை உதவிகளும் செய்யப்படும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் ரகுபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், ராலிமலை ஊராட்சிகள் பேரூராட்சிகளாக அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் செயல் அலுவலர் நியமிக்கப்படவில்லை. எனவே அது ஊராட்சியா பேரூராட்சியா என்கிற சந்தேகத்திலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த படிகளும் நடைபெறாததை அரசின் கவனத்தை ஈர்க்கிறேன். உறுப்பினர் நா. சுப்பிரமணியன் அவர்கள். உறுப்பினர் நா. சுப்பிரமணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கந்தர்கோட்டை தொகுதியில் அதிகப்படியான கற்குவாரிகள் நிறைந்த பகுதி, குறிப்பாக கொப்பம்பட்டி, உலகங்காத்தான்பட்டி, ராக்கதம்பட்டி, பத்தனாக்குறிச்சி மற்றும் முத்துரையான்பட்டி ஆகிய பகுதிகளில் நிறைய கற்குவாரிகள் உள்ளதால் அப்பகுதி மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக
அந்த குவாரிகளிலிருந்து அதிகப்படியான எடையுள்ள லாரிகள் நாள்தோறும் சென்று வருவதால் சாலைகள் மிகவும் போக்குவரத்திற்கு இயலாத நிலையில் குண்டு குழியுமாக உள்ளது. அச்சாலைகளை அரசு சீர் செய்து தர முன்வருமா என உங்கள் வாயிலாக கேட்டாமகிறேன். மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், நீங்கள் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் 1987 ஆண்டு முதல் இயங்கி வந்தது. இவ்வகையில் நிர்வாக காரணங்களால் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.